ஒரு அப்பாவிய ஒரு சரக்கு வச்சிருக்காங்க, பிளாக்ல சரக்கு ஓட்டிருக்காங்க. அதை கேட்டிருக்காரு, விசாரிக்கும் சொல்றாங்க பிளாக்ல சரக்கு ஓட்டதான் கேட்டாருப்பா அப்படின்னு. அதுக்கு காவல்துறை அவர் ஏதோ விசாரிக்காண்டி கூட்டி போயிருக்காங்க. விசாரிக்காண்டி கூட்டி போனா விசாரிக்க சரி, நீ அடிச்சு கொள்ளுவியா? காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கா கேட்ட. இவர்கள் நேற்று முன்தினம் பணி முடித்து வீடு திரும்பும் போது நள்ளிரவில் சேவ நகர் சாலையில் ஓரம் நின்று பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சமயம் பைக்கில். அனைவருக்கும் வணக்கம். அனைவருமே நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருமே ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயில் பார்த்துட்டு என்ன சார் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க, யார் சார் அப்படி பண்றது, தமிழ்நாடு இவ்வளவு தூரம் போயிருச்சா, போலீஸ்காரங்களை பசங்களை கொலை பண்ற போலக்கு யார் சார் அந்த சமூக விரோதிகள், என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சு பார்த்துருப்பீங்க. ஆனா அவனுக்கு பிள்ளைகளை காமிக்க சொல்லுவாங்க, வெட்டி இது பாத்தீங்கன்னா ஓப்பனா ஒரு இடத்துல நடந்த விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆகாஷ்ன்ற ஒரு இளைஞர், அதாவது பல்வேறு வழக்குகள்ல பாத்தீங்கன்னா தொடர்புடைய, அதாவது கொலை வழக்கு முதற்கொண்டு கொலை முயற்சி, வழிப்பறி அது அந்த மாதிரி வழக்குகள்ல தொடர்புடைய ஆகாஷ் என்ற நபர் மருத்துவமனையில இறந்து போறாப்புல. அந்த இறந்து போனதுக்கு காரணம் போலீஸ்காரங்க தான் அப்படின்றாங்க. அதாவது 2 பேரும் சுட்டு பிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கொஞ்சம் முன்னாடி போனோம். மானாமதுரையில் பட்டியல் சமூக தெருவுக்குள் புகுந்து வெட்டி அட்டூழியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டைட்டில் கார்டு எல்லாம் போட்டு பயங்கரமா நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த விஷயம்தான். ஆனா அந்த இடைக்காடுன்றது அந்த இடத்துல இருக்கிறது பட்டியல் தின தெருவே கிடையாது. அந்த தெருக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. கோனார் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, முக்குளத்தோர் இருக்காங்க, பட்டியல் சமூகத்தோரும் இருக்காங்க. ஆனா இந்த மீடியா எப்படி திருப்பி விடுது, பட்டியல் சமூகத்துக்குள் புகுந்து வெட்டியது அப்படின்னு சொல்லி. வெட்டினது யாரு, அது யாருன்னு தெரியாது. வெட்டுறப்ப தடுத்து ஒருத்தர் வெட்டுவானாரே, அவர் யாரு, அதுவும் தெரியாது. சரி, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அதுவும் தெரியாது. யார் செஞ்சது அதுவும் தெரியாது. ஆனால் பட்டியலத்துக்குள் புகுந்து வெட்டி விட்டார்கள். அதாவது நாங்குநேரி சம்பவத்தை வச்சு அப்படியே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த தீய பரப்புறதுக்கு உண்டான வேலைய எச்ச ஊடகங்கள் செய்தது. அதன் பின்பு பாத்தீங்கன்னா சில நல்ல ஊடகங்கள் இது என்னன்னு சொல்லி பார்த்து பகுத்தாய்ந்து இது இந்த மாதிரி நடந்துச்சு, நண்பர்கள் கூட நடந்த சண்டை 2 பேருக்குள்ள நடந்த வாக்குவாதம் இந்த வழக்கு நடந்த மோட்டிவ். இதுல ஜாதி மோதலோ இல்ல ரவுடிசமோ அல்லது முன்விரோதமோ எதுவே இந்த மோட்டிவ் கிடையாது. இது ஒரு இந்த சண்டையில ரோட்ல போறவங்கலாம் வெட்டி இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு பட்டியலின இளைஞர் இந்த ஆகாஷ் என்பவரே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாக்குற மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போட்ட ஊடகம் அதுவே சிசிடிவி வெளியிட்டுச்சு. அந்த காட்சியெல்லாம் வெளியிட்டு இருந்துச்சு. ஒரு நண்பர்களுக்குள்ள குடியார பயலுக எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டதுல பொதுமக்களை பாத்தீங்கன்னா போய் வெட்டி இருக்காங்க. எப்படி நாங்குநேரி சம்பவம் என்னவோ அதே மாதிரி இங்கேயும். இங்க பாதிக்கப்பட்டது யாரு, இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்களா பாத்தீங்கன்னா ஆமா, எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இந்த நண்பர்கள் சொல்றக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தையும் ஒருத்தரையும் 2 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஆளு சுட்டு பிடிக்கிறாங்க. சுட்டு பிடிக்கப்பட்டவர் யாருன்னா அவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இந்த ஆகாஷ் என்ற நபர். ஆகாஷ பிடிக்கிறப்ப அவரு பாலத்துல கீழே குதிச்சுட்டாரு. அதனால அவர் கால் பாத்தீங்கன்னா கல் பட்டு உடஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அட்மிட் பண்றப்ப அவருக்கு மூச்சு திணறல் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். இது எந்த இடத்துலயுமே சாதி வெறியோ சாதி ஊறி போயோ நீ எந்த சாதின்னு கேட்டு சண்டை நடந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மரணம் ஏற்பட்ட உடனே, அதாவது போலீஸ் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு நடந்துச்சுன்னா, செத்து போன ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி, கொலை குற்றவாளியாக இருந்தாலும் சரி, கொடூரமான கற்பழிப்பு வழக்குகள் சிக்கிய இருந்தாலும் சரி, அது தவறுதான். அதை யாரும் ஏத்துக்க முடியாது. நிறைய பேர் கூட சொல்றாங்க, இவங்க எல்லாம் என்கவுண்டர் பண்ணிருங்க சார், இந்த மாதிரி அக்யூஸ்ட் எல்லாம் எதுக்கு சார், இங்க பாருங்க நைட்டு சிசிடிவி கேமரால பாருங்க, போற வரணும் போறாத்தையும் வெட்டுறாங்க, விரட்டி வெட்டுறாங்க, இவங்க எதுக்கு சார் நிறைய பேர் கமெண்ட் போறாங்க. ஆனா அப்படிலாம் செஞ்சிட முடியாது. நீதி கொடுக்க வேண்டிய இடம் நீதிமன்றம். நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரித்து யாரு என்ன உண்மை குற்றவாளியும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிறை தண்டனையா தூக்கு தண்டனையா பார்த்தா தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. ஆக அதுவும் தவறான விஷயம்தான். கஸ்டோடியல் டெத் நடந்துச்சுன்னா அது தவறான விஷயம்தான். ஆக இப்படி இருக்கிறப்ப எல்லாத்துலயுமே தவறான விஷயத்த பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு சாதி கலவரமா. அப்புறம் சிவகங்கை மாவட்டத்துடைய கண்காணிப்பாளரே ஒரு அறிக்கை கொடுக்க, அறிக்கை இல்ல ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்குறாப்புல. இது 2 பேர் நண்பருக்குள்ள பேசிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார் சொல்லி அவர் ஆதாரத்துக்கு எல்லாம் கொடுக்குறாப்புல. அதன் பின்பு அந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு அப்பாவி இளைஞரை கொண்டு விட்டார்கள், அப்பாவி இளைஞரை ஒன்று மனம் செய்து விட்டார்கள், பொறியியல் பட்டாதாரியை எப்படி உயிரெடுத்து விட்டார்கள். எந்த பொறியியல் பட்டாதாரி
நைட்டு தண்ணியை போட்டு ரோட்ல போற வரவங்களாம் வெட்டுவாங்க. தமிழ்நாட்டுல வீட்டுக்கு ஒரு வந்து பட்டாதாரி இருக்காங்க. எல்லா பட்டாதாரியும் இப்படி இருக்காங்களா? உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்பாவின்னு சொல்லி மானாமதுரையில பொதுமக்கள் செல்லக்கூடிய முக்கியமான பகுதியில் வந்து ஸ்கூல் வேன் கூட போக விடாம தடுத்து பந்தலிட்டு போராடி கொண்டு வருகிறார்கள். இவருக்காக, இந்த அப்பாவி இளைஞருக்காக. இந்த அப்பாவி இளைஞர் என்ன செய்தார்ன்றத வந்து சிசிடிவிலே வந்து இருக்கு. அது மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம். சரி, இது வந்து போராடக்கூடாதுன்றீங்களா? போராடலாம், தவறு கிடையாது. நிக்கலாமா? நிக்கலாம், தவறு கிடையாது. பொதுமக்களுக்கு இடையூறு, எந்த போராட்டம் நடந்தாலும் பொதுமக்கள் இடையூறு வரத்தான சார் செய்யும், வரலாம், தவறு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தா பேச வர்றப்ப அதுல தெல்ல தெளிவாக வீடியோ எடுக்கின்ற அந்த மைக்கிலேயே தெரிய ஒரு வார்த்தை வருது. அந்த செஞ்ச போலீஸ்காரங்களோட பிள்ளைகளை புறம் காட்டுங்க சார், வெட்டுவோம் சார் அப்படின்றாங்க, அவங்கள கொல்லுவோம் சார்ன்றாங்க. எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம், எவ்வளவு ஒரு திமிரு. இது இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறவங்க சாதாரண நபர் பேச முடியுமா? ஒரு கூலிப்படையிலே ஊறி போனவரால் மட்டும்தான் அந்த வார்த்தையை வந்து பேச முடியும். ஒரு பொது இடத்துல சுத்தி போலீஸ் இருக்கு, அங்க காவலுக்கு இருக்க போலீஸ்காரங்க இருக்காங்க, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாருமே இங்க ஸ்பாட்டா தான் இருக்காங்க. டிஎஸ்பி 3 நாளா வந்து பார்த்தா அங்க சுத்தி வராப்புல மானாமதுரை டிஎஸ்பி எல்லாரும் இருக்கிறப்ப, பொதுமக்கள் இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட வந்து கண்டனம் தெரிவிக்கலங்க. ஏன் ஷியாம் கிருஷ்ணசாமியை வந்து தலை ஆட்டி நிக்கிறாருங்க? எப்படிங்க அந்த வார்த்தையை வந்து கேட்டு அமைதியா இருக்க முடியும்? இதே வேற சமூகமோ வேற மதத்தினரோ வேற யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா என்னவா இருந்திருக்கும்? இந்த வார்த்தையை வந்து ஒரு இஸ்லாமியரோ, இந்த வார்த்தை ஒரு கோணா சமுதாயத்தை சேர்ந்தவரோ, ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவரோ, வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவரோ, ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரோ இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருப்பார்களானால் இந்நேரம் வந்து ஊடகங்கள் எப்படி ஊதை பெரிதாக்கி இருக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் நேரடியாக போய் வந்து என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி டைரக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்புல. நீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி உடற்கூறாய்வு வந்து பாத்தீங்கன்னா உத்தரவிடுகிறேன், உடற்கூறாய்வு வந்ததுக்கு யார் மேல தவறு இருக்கோ அதை ஆக்ஷன் எடுப்போம், மனுதாரர்கள் வந்து போராட்டத்தை வந்து கலைத்து செல்லுங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது. நீதிமன்றம் சொல்றதை கேட்க மாட்டோம், மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்றதையும் கேட்க மாட்டோம், யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பாவி உயிருக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நீட்சி. காவல்துறை வந்து சரியா வந்து பார்த்தா கையாண்டாலும் இதனை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேளுங்க, இந்த வாய்ஸை கேளுங்க, தெல்ல தெளிவா இருக்கு. அந்த போலீஸ்காரன் பிள்ளை எல்லாம் யார் யாருன்னு சொல்லி காட்டுங்க. முடிஞ்சா வந்து நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ யாரை போய் வந்து செய்யணும், திருப்பி செய்யற அந்த தவறு அதுவே. பழிக்கு பழி பேசுன்னு சொல்வதே தவறு, கொலைக்கு கொலைக்கு செய்வேன்னு சொல்வதே தவறு. அதுல அந்த காவலர்களுடைய மகன்களை வந்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்றது எவ்வளவு பெரிய இது. அதே மாதிரி எப்படா தான் சாதியில ஒருத்தன் சாவா, அவன் பணத்தை ரோட்ல போட்டு துண்டை விரிச்சு பிச்சை எடுக்க நினைக்கின்ற சில யூடியூப் சேனல்கள் என்ன செய்யுதுன்னா, அஜித் அவர்கள் கஸ்டோடியல் டெத்ல ஆன அஜித் அவர்களுடைய அந்த காரணமா இருக்க நிகிதாவும் அந்த காவலர்களும் ஒரே சாதியினர் அப்படிலாம் சொல்லி பேசி போடுறாங்க. நிகிதா வேற சாதி, ஆனா அந்த காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற சாதியினர். அதுவும் குறிப்பா இவங்க யாரெல்லாம் பரப்புறாங்களோ அவங்களுடைய சாதியினர், அவங்க மேக்சிமம் அவங்கதான் இருக்காங்க. அதுல இப்படிதான் பரப்புரை பண்றாங்க. தமிழக அரசாங்கமும் சரி, சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, தயவு செய்து நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து சமூக விரோத கும்பல்கள், அதாவது வந்து சமூகத்துக்குள்ள வந்து கலவரத்தை தூண்ட ஏற்படுத்த கும்பல்கள், இவர்கள் எல்லாருமே இந்த தேர்தலுக்குள்ள மிகப்பெரிய சாதி கலவரத்தை உருவாக்குவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளையும் எல்லா இடத்துலையும் கண்ணில் விளக்கணை ஊற்றி கொண்டு திரிகிறார்கள் என்பதை இந்த இடத்துல பகிரங்கமாக வந்து அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கையாகவும் ஒரு எச்சரிக்கையாகவுமே சொல்றேன் நான். இது நடக்குது. இன்னொன்னு, இந்த நாம் தமிழ் கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா கடைக்கோடி வந்து விஷ்ணு ஒரு பையன் இருக்காப்புல, பொய்யகம் சொல்லி பேர் வச்சுக்கலாம். அவர் போய் பேசுறாப்புல, என்ன பேசுறாப்புல, அப்பாவி மாவட்டத்துல இது ஒரு கோணா சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா கொல்லப்பட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடூரமா கொல்லப்பட்டாரு. அவங்களுக்கு தான் போராட்டம் பண்ணாங்க. அதுலாம் வந்து இவன் எங்க போனா, இவெல்லாம் எங்க போனா? சீமான் உடனே அறிக்கை விடுறான். சீமானுக்கு இவ்வளவுதான் மரியாதை இனிமேல். ஏன்னா இவனுக்கு எல்லாருமே சேர்ந்துகிட்டு சாதி கலவரத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன வழி சாத்தியக்கூறுகளுக்கு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. எலெக்ஷன் தேர்தல் வர நேரத்துல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பார்த்தா சாதி கலவரத்தை தூண்டுறதே இந்த நாம் தமிழரும் அதனுடைய வந்து சீமானுடைய தம்பிகள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. இந்த தென்னக விஷ்ணு எதுக்காக போயிருக்கானா? இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் இல்ல, போன வருடத்திலேயே வந்து எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி கொலை செய்யப்பட்டார்கள், போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்துக்கு இவன் போனா? நிகிதா வந்து பாத்தீங்கன்னா வந்து தேமலை அப்படின்னு சொல்ல தெரியுது, அதை சாட்ட சொன்னது வந்து தன்னோட வந்து காணொலியில வந்து 2 வாட்டி சொல்ல தெரியுது.
அவ அப்படிதாங்க கேட்டா தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவரே சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாத விஷயத்தை சொல்றது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொய்யை மட்டுமே, தலைவன் எவ்வளவு பெரிய பொய் புழு மூட்டையோ அந்த பொய் புழு மூட்டை போட்ட மலம் எப்படி இருக்கும்? ஆக இந்த தென்னகம் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா இவன் மேலையும் சிவகங்கை காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா இவன் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு வைத்துக் கொள்ளுங்கள். இவன் பேசுற பேச்சு, இவன் எங்க போறான் எங்க வரான்றதையும் வந்து பார்த்தா கண்காணிக்கணும். நீங்க இவன் நேரா போயிட்டு அந்த இடத்துல சீமான் அறிக்கை வராது, இவன் நேரா போறான். அப்பாவி இளைஞர் சொல்றான். அப்பாவி இளைஞர் வந்து நைட்டு போயிட்டு சிசிடிவி கேமரா வந்து அந்த வீடியோ இருக்கு. அப்பாவி இளைஞர் இப்படிதான் பண்ணுவான், தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்ல போறவங்க வெட்டுவாங்களா? ஆக இவன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீமான் கும்பல் பூரா தமிழ்நாட்டில் என்னடா தொடர்ச்சியா பேசுங்க ஆதாரத்தோட சொல்றேன். நான் இவன் பேசுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி போறேன். நான் அப்பாவி இளைஞர் சொல்லி இவன் போய் அந்த இடத்துல முதல் கண்ணீர் வடிக்கிறான். ஏன் வடிக்கிறான் போய்? ஏன் அந்த இதே மாவட்டத்துல நாடார் இருந்திருக்காப்புல, உடையார் சமுதாயம் இறந்திருக்கு, முக்குளத்து சமுதாயத்தை கொல்லப்பட்டிருக்காங்க கூலிப்படையினால. எந்த வழக்குக்கு இவன் போய் பேசியிருக்கான்? இவன் பேசுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கை வாங்கி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இவனோட நோக்கம் என்னவா இருக்கும்? நீ எப்பயுமே எப்படி போடுவ வீடியோ? ஏறி அடித்த பொட்டை குரட்டை விட்ட விஜய், சாரி ஏறி அடித்த சாட்டை குரட்டை விட்ட விஜய், இப்படி வந்து விஜய் வந்து கடிச்சு வைக்கிறதும், எங்க அண்ணன் சீமானை பார்த்து வந்து ஐநா சபையை பயந்துருச்சு, ஸ்டாலினே வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டாரு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினோட அவருடைய காலை போய் சாட்டையும் சீமானும் போய் நக்கிட்டு வந்தாங்க போய் வீட்லயே போய். அந்த அளவுக்குலாம் வந்து நடந்திருக்கு. அதை பத்தி பேசு நீ. ஆக தயவு செய்து வந்து தென் மாவட்ட மக்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி மிகப்பெரிய சாதி கலவரத்தை வந்து கட்டமைக்க நினைக்கிறார்கள். அனைவருமே ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. உங்க ஊர்ல குடிகாரங்களை வந்து ஊருக்கு நைட்டு 10 மணி மேல விடாதீங்க. நைட்டு 10 மணிக்கு மேல வந்து எந்த ஒரு டீ கடையிலயோ ஹோட்டல்லையோ வந்து யாரையும் சும்மா உட்கார விடாதீங்க. 10 மணி ஆச்சா கடையை மூட சொல்லுங்க. 10 மணி ஆச்சா டீ கடையை மூட சொல்லுங்க. யாரும் நைட்டு குடிச்சிட்டு ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு ஊருக்குள்ள வந்து பார்த்தா மந்தில உட்காரக்கூடாதுன்னு சொல்லுங்க. கஞ்சாயவர்களை புடிச்சு கொடுங்க. இல்லையா காவல்துறை கண்காணிப்பாளருக்கு வந்து ஒரு மெயில் போடுங்க. இல்லையா எங்க ஊர்ல இதான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த வந்து பார்த்தா இளைஞர்கள் மூலமாக காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடியாக போய் அணுகுங்க. இதை தடுக்க மாட்டாங்க போலீஸ்காரன்ற, அங்க போய் கம்ப்ளைண்டும் பண்ணுங்க. இதெல்லாம் நடந்தாதான் இந்த எலெக்ஷன் வரைக்கும் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். சாதிய அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக சாதியை இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுவதற்கு பல கும்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இதுக்கு தென் மாவட்ட மக்கள் பலியிட ஆக வேண்டாம். நன்றி, வணக்கம்.